ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பொன்னி விளாக்ஸ் நியூசிலாந்து. இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் லைட்ஸ் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஆக்லாந்து சிட்டியில் உள்ள ஃப்ராங்க்லின் ரோடுக்கு தான் வந்திருக்கோம் கிறிஸ்மஸ் லைட்ஸ் பார்க்குறதுக்காக. எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் லைட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸில் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நியூசிலாந்தில் மெயினாக கிறிஸ்மஸ் தான் பெரிய ஃபெஸ்டிவலாக கொண்டாடுவாங்க. ஸோ எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் லைட்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்பவே மெனக்கெடுவாங்க. கிறிஸ்மஸ் அதாவது டிசம்பர் 1 இருந்தே ஆரம்பிச்சிடுவாங்க லைட்ஸ் வைக்கிறதுக்கு. நியூசிலாந்தில் இப்போ சம்மருங்கிறனால 9 o'clock மேலே தாங்க இருட்டே ஆகுது. ஸோ லைட்ஸ் எப்போயுமே வந்து இருட்டில் பார்த்தா தானே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 8 o'clock போல் கிளம்பிட்டு அந்த வேலை டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து லைட்ஸ் பார்க்க வந்தாச்சு. இந்த ஃப்ராங்க்லின் ரோடில் உள்ள கிவிஸ் பார்த்திங்கன்னா 1992 கிறிஸ்மஸ் லைட் செட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஓவர் 30 இயர்ஸாக எவ்ரி இயருமே கண்டினியூ பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு வீடுமே ஒவ்வொரு தீமில் ரொம்ப அழகாகவே செட் பண்ணியிருப்பாங்க. இந்த கிறிஸ்மஸ் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1 டிசம்பர் 24 வரைய இருக்குது. அண்ட் எவ்ரிடே பார்த்தீங்கன்னா 7 PM to 10 PM வரைய ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு 1 hour அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஈவன் அந்த ஏரியாவில் உள்ள ஷாப்ஸில் கூட லைட்ஸ் எல்லாமே போட்டு ரொம்ப அழகாகவே டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த வேலை பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்கை சிட்டியும் பார்த்துட்டு போயிடலாம், அங்கே எவ்வளோ அழகாக கிறிஸ்மஸ் லைட்ஸ் போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியஸாக இருந்தது. அதுக்காக அங்கேயும் கிளம்பிட்டோம். ஸ்கை டவரில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிறிஸ்மஸ் லைட்ஸ் வந்து செட் பண்ணலை. ஒன்லி கிறிஸ்மஸ் ட்ரீஸ் மட்டும்தான் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதாங்க, இந்த விலாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.